நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு குருநாதர் வணக்கிறேன். ஓம் குரு யோனம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய உபாசனை மகா வாராகி வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். சனி பகவான் பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஏற்படுகிறது. வருகின்ற 6/3/2026 முதல் 23/1/2029 வரை இந்த வாக்கியப்படி திருநாளால் ஏற்படப்படும் சனிப்பயிற்சி பலன்கள் தான் இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். 12 ராசிக்குண்டான பலனை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னாலேயே புது பலனை சொல்ல இருக்கிறேன். மீனராசியிலே சனி பகவான் வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தங்கம் விலை ஏறி இறங்கும். எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படும். அரசாங்கம் நல்ல செயல் திட்டத்துடன் மக்களுக்கு தேவையானதை செய்வார்கள். பெண்கள் குழந்தைகள் வளர்ச்சி பாதுகாக்கப்படும். அவருடைய முன்னேற்றம் நன்றாக இருக்கும். இதல்லாமல் இந்த கல்வி வளர்ச்சியிலே போட்டி போட்டுக்கொண்டு மற்ற நாடுகளை விட நம்முடைய இளைய சமுதாயம் மாணவர்கள் எல்லோரும் எழுச்சி பெறுவார்கள். புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நிகழும். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும். நிறைய வெள்ளம் மழை காணும். அதிகமாக புயல் ஏற்படும். நிலநடுக்கங்கள் ஏற்படும். தீ விபத்துக்கள் ஏற்படும். எல்லா விதமான போக்குவரத்தின் மேலும் விபத்துகள் அதிகமாக ஏற்பட இருப்பதால் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகள் உண்டான பலனை பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன் தெரியுமா? இது நாள் வரைக்கும் 7 சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தீங்க. 7 சனி வந்தது, ஜென்ம சனி வந்தது, இப்போது பாத சனியும் முடிஞ்சிடுச்சு. சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார்ல, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து தானே போயிருக்காரு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலையே படாதீங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துட்டு அவர் உங்கள் ராசியுடைய பார்வை பலனும் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும்ல. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படிலாம் பார்த்துட்டு வராரு இல்லையா. அப்போது அதனால் நல்லது நடக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் இந்த சனி பயிற்சியில் என்னென்ன பலன் நடக்க போகுது தான் இப்போ சொல்ல போகிறேன். 3ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டா ஃபுல்லாக இறங்கிடுவீங்க. நான் இறங்கிறேன்ப்பா, நான் பார்த்துறேன்ப்பா, நான் செஞ்சிடறேன்ப்பா, இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க. என்னப்பா இது வரைக்கும் நான் அதுவும் பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, என்கிட்ட வராதிங்க, இப்படிலாம் சொல்லிட்ட ஆளுந்து இப்படி பிறந்தான் இப்படி தான் சொல்லுவாங்க எல்லோரும். அப்போது எல்லாத்துலேயும் தைரியம் வந்துடும். துணிஞ்சு இறங்கிடுவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, அதில் வெற்றியும் பெற்று விடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த சனி பயிற்சியால். அதனால் உங்களுக்கு தைரியம் வந்துடும், எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும். இது மட்டும் இல்லை, நிறைய பயணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எங்கேப்பா இருக்க? நான் வண்டியில் போயின்ட்டுருக்கேன். என்னப்பா அது எப்போ பார்த்தாலும் நீ அங்கே போயின்ட்டுருக்கேன் இங்கே போயின்ட்டுருக்கேன் சொல்லிகிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? அப்படி தான் போயின்னு தான் இருக்கேன். உண்மையை தான் சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியும்? அப்படி தான் கேட்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லை, உங்களுக்கு சகோதர சகோதரி உறவு இருக்கும் இல்லையா, இளைய சகோதரம்னு சொல்லுவாங்க. மெயினாக தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களாம் வந்து உதவி பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து அவங்க தான் மெயினாக உதவி பண்ணுறதே நம்மளுக்கு. அண்ணன் அக்காவை விட தம்பி தங்கி தான் உதவி பண்ணுறாங்க. அது என்னென்னு தெரியல, இப்போ காலகட்டம் அப்படி தான் இருக்குது. என்ன நான் பார்த்த அனுபவத்துலேயும் ஆராய்ச்சிலையும் அவங்களும் வந்து உதவி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னே நேரம் தான் வந்திருக்கு. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி ஒரு சொல்கிறோம் இல்லையா, அயன்லான்னு சொல்லுவோம். மாமனார் மாமியார் அவங்க உதவி பண்ணுவாங்க. அவங்க கூட வழியில் இருக்கிறவங்க உதவி பண்ணுவாங்க. போட்டி பொண்ணு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி மனைவிக்கும் கணவன் வழி உறவில் வந்து உதவி பண்ணுவாங்க. இது வந்து நடக்குமா? நடக்கும். அது கூட நேரம் வந்தால் தானே நடக்கும். அதுனே இப்போ வந்திருக்கு, அதுன்னு சொல்கிறேன். அப்போ ஏன் நடக்காது? அப்படிலாம் கேட்காதீங்க. இது பொது பலன் தான். அவங்க ஜாதகப்படி கரெக்டாக நடக்கும், அது விஷயம் வேறு. இது பொதுவாக தான் சொல்லுவோம். இந்த ராசி எவ்வளோ பேர் பிறந்திருப்பீங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நடந்தால் செய்யும். எல்லாருக்கும் நடக்கும்னா சொல்ல முடியாது. பொதுவான பலன் தானே, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, நினைச்ச வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பெரிய மனுஷங்க தொடர்பு கிடைக்கும். அரசியலில் கேட்கவே வேணாம். மகராசிக்காரந்த பிறந்தவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்கும். புதுசாக கட்சி ஆரம்பிப்பீங்க. மக்கள் செல்வாக்கு வரும். புதிய பொறுப்புகள் வரும். தேர்தல் நின்று ஜெயிப்பீங்க. நடக்குமா? நடக்கும் தானே சொல்கிறேன். மகராசிக்காரங்களுக்கு அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
இது மட்டும் இல்ல. அவர் 5ஆம் இடத்த பார்க்கறனால நினைச்ச விஷயம்லாம் நடக்கும். புத்திர புத்திரனுடைய வளர்ச்சி நல்லா அமோகமா இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். சுப காரிய முயற்சி பலிதமாகும். கல்யாணம் நடக்கும் கண்டிப்பா. எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அது இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும். நெறைய கோயில் குளம் போயிட்டு வருவீங்க. வேண்டுதல் பிரார்த்தனைலாம் நிறைவேத்துருவீங்க. "அப்பா இந்த கோயில்ல நான் வேண்டியிருந்தேன்ப்பா. டக்குன்னு வந்துட்டேங்க. பண்ணிடலாமா?" பண்ணிடலாமே." அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி கேட்பீங்க. உங்க ஜோசியர கேட்பீங்க. இல்ல உங்க நண்பர், உறவினர்கள கேட்பீங்க. பண்ணிடலாம்ப்பா. பக்கத்துல தானே இருக்க. பண்ணிடு" அப்படின்னுவாங்க. உடனே பண்ணிடுவீங்க. இது மாரிலாம் நடக்கும். இது மட்டும் இல்ல. உங்க ராசி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? அப்போ எங்க இருப்பீங்க? வெளிநாடு, வெளியூரு இப்படிலாம் போயிட்டு வருவீங்க. சுற்றுலாவா போய் வருவீங்க. தொழில் மூலியமா போவீங்க. வியாபாரம் அங்கேருந்து அங்க பண்ணுவீங்க. வேலை விஷயமா கூட மாத்தின்னு போவீங்க. உங்க கம்பெனி அங்க இருக்கும். மாத்தின்னு போயிடுவீங்க. இல்லன்னா அவங்களே மாத்தி விட்டுருவாங்க. அது நீங்க கண்டிப்பா ஏத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு உண்டான நேரம் இருக்கு அது. வெளியூர், வெளிநாடு போகணுன்ற நேரம் இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க போகக்கூடாது? கண்டிப்பா போயிட்டு வாங்க. நேரமே அப்படி செய்யும்போது, அது கூட தான் நம்ம போணும். அப்ப கண்டிப்பா நல்லது நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்க மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தானே அதிபதி. அப்ப அவரு கெடுபலன் அவ்வளவா செய்ய மாட்டாரே! அது இல்லாமல் அவரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். சனிக்கிழமையில எள் தீபம் போட்டு வரலாம். மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணலாம். மாற்றுத்திறனாளி பார்த்தீங்கன்னா, மெயினா கை, கால் ஊனமுள்ளவங்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்யணும். அது இல்லாம ரொம்ப நோய் நொடி இருப்பாங்க. தீராத நோயா இருக்கும். அவங்கலாம் உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். ஈஸ்வரன், தியானேஸ்வரர், தியானத்திலே இருக்கக்கூடிய ஈஸ்வரன். அவர வணங்கிட்டு வரலாம். ஆ படுத்துக்கின்ற ஈஸ்வரர், பள்ளிகொண்டான்னு சொல்லுவாங்க ஈஸ்வரன். அங்க போய் அவர வணங்கி விட்டு வரலாம். திருநீலகண்டன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அந்த பேர் கொண்ட சிவனை வணங்கி வழிபடலாம். இது மாரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் எங்க போனாலும், சிவன் கோயிலுக்கு போனாலும், ஸ்நானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கோயில் போயிட்டு, அத நிவர்த்தி பண்ணிட்டு வந்தா ரொம்ப விசேஷம். ஆ கண்டிப்பாக அமாவாசை அன்று கடலில் ஸ்நானம் பண்றது, மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான்னு சொல்லுது. இது ஒரு சூட்சுமமான பரிகாரம். அமாவாசை மட்டும் இல்ல. அமாவாசை, அஷ்டமி, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு. இந்த 3 நாள்ல நீங்க போய் பண்ணா அவ்வளோ விசேஷம். மகர ராசிக்காரங்களுக்கு மெயினா. அது பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். உங்களுக்கு அந்த 3ஆம் இட சனி கண்டிப்பா முக்கியத்துவம் குடுப்பாரு. நல்ல பொறுப்ப குடுப்பாரு. அதனால அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்? நேர்மை, நீதி, நேர்மை, சத்தியமா இருக்கணும். உண்மை பேசணும். பொய் பேசக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி குடுத்துட்டு குடுக்காம இருக்கக்கூடாது. இது மாரிலாம் பண்ணிட்டு வரணும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே, மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன குடுக்க போதுன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.